Hi viewers, welcome to our channel வாழ்க வளமுடன் நலமுடன். இப்போ நம்ம இந்த ஐஸ்வர்ய குளத்துடைய 3வது ரவுண்டு பார்க்க போகிறோமா. எல்லாம் இது வரைக்கும் இந்த 2 ரவுண்டு போட்டிருப்பீங்க, எப்படி எப்படி ஷேப் வந்திருக்குன்னெலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ 3வது ரவுண்டு. இந்த 2வது ரவுண்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 வெள்ளை மணியில் ஒயரை விட்டு எடுத்திருப்போம் இல்லைங்களா. இப்போது மூணு ப்ரௌன் மணி, நாலு பிங்க் மணி, அடுத்தது இந்த பிங்க்குக்கு இப்போ 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 ஒயர் கோத்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இப்படி வருது இல்லைங்களா. அதில் இருக்கிற முதல் பச்சை பிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற பச்சையில் ஒரு மணியில் விட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போது 4 பச்சை மணி கொத்தா போதும், ஏற்கனவே ஒரு பச்சை மணி இருக்குது. இப்போ 3வது ரவுண்டு வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, இந்த எல்லோவில் கோக்கணும். இப்போ முதல்ல கோக்கும் பொழுது வெறும் அந்த 4 மணி இதில் விட்டு மட்டும் போட்டோம். 2வது வரும்போது இந்த பச்சை மணியில் விட ஆரம்பித்தோம். இப்போ 3வது ரவுண்டு வரும்பொழுது பச்சை மணியில் விடணும். அடுத்தது இந்த மஞ்சள் மணிலையும் விடணும். இப்போ மொத்தம் 6 மஞ்சள் மணி கொக்கணும் இல்லையா. இதில் ஒரு மணியில் இருக்குதுல்ல, 5 மஞ்சள் மணி கொத்துக்குங்க. அஞ்சு. அடுத்தது 7 சிகப்பு மணி. ஆறு, 7 சிவப்பு மணி. அடுத்தது 8 வெள்ளை மணி. இப்போ எப்பவும் போல் எட்ஜில் ஒரு ரெட்டை கோத்து இந்த முதல் வெள்ளை மணியில்
ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த இதில் வெள்ளையில் கோப்போம். அதனால் ஏற்கனவே இங்கே ஒரு வெள்ளை இருக்குது. அப்போ நடுவில் 6 வெள்ளை. 1 2 3 4 5 6. இப்போ இதில் இந்த சிவப்பு மணிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளையில் விடுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னே இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டோம்? 7மே சிவப்பு கோத்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா 6 சிகப்பு மணி மட்டும் கோக்கணும். அடுத்த லைன் 3வது லைன் வரும்பொழுது இப்போ இந்த வெள்ளை மணியில் எப்பவும் போல் கோத்தத்துக்கு அப்புறம் 6 சிவப்பு மணி கோடுங்க. 1 2 4 5 6. இப்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த வெள்ளை மணியில் விட்டுருக்கோம் இல்லையா, ஒயரு விட்டு கோத்துருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இது இப்படி போகுதில்ல, அதில் இருக்கிற இந்த எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவப்பில் கோக்கணும். பாருங்கம்மா. புரியுதா? முதல்ல இங்கே எப்பவும் போல் 3 ப்ரௌனு 4 பிங்க்கு கோத்தாச்சு. க்ரீனில் விட்டு எடுத்து 4 க்ரீன் மணி கோக்குறோம். அப்போ 5 க்ரீன் வந்துடும். மறுபடியும் எல்லோலேயும் கோக்கணும். 3வது ரவுண்டு வரப்போ எல்லோவில் ஒன்று கோத்துட்டு அப்புறம் 5 எல்லோ மட்டும் கோக்கணும். அப்போ மொத்தமாக 6 எல்லோ வந்துடும். வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் 7 ரவுண்டு 8 வெள்ளை எட்ஜு ரெட்டு மணி கோத்து இந்த வெள்ளை மணியில் ஒயரை கோத்து எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்துட்டு 6 வெள்ளை மட்டும் கோத்து இதில் வருது இல்லையா, இந்த பக்கத்தில் இந்த வெள்ளையில் விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம இங்கே கோக்கும்போது அப்படியே இதோ 7 போட்டோம். இங்கே வந்து என்ன செய்யணும், 6 ரெட்டு கோத்துட்டு இப்போ இது இப்படி போகுது இல்லைங்களா, இதில் இருக்கிற இந்த ரெட்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போது 6 மஞ்சள். ஒன்று 2 4 5 6. அப்புறம் 5 பச்சை. 1 2 3 4 5. இப்போ 4 பிங்க்கு. 1 2 3 4. இப்போது 2 ப்ரௌன் கோக்கணும். இந்த இதுக்கு இல்லையா, இந்த எம்ம மாதிரி வந்ததில் இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, உங்களை பார்த்த கார்னர், அதில் இருக்கிற அந்த ரெட்டு அந்த ப்ரௌனில் விடணும். இப்போ பாருங்கள்,
எப்படி வந்திருக்குது? முதல்ல 2 இருந்ததுங்களா, இப்போ 3 வந்திருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஒயரை எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற 2 வெள்ளை மணியில் இப்போ 3 ப்ரௌனு, அங்கே முதல்ல கோக்கும்போது மட்டும்தான் 4 பிங்க்கு கோக்கணும். இதில் இப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த பிங்க்கில் ஒயரை விட்டுக்கணும். அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் பிங்க் அப்படியே கோக்கணும். ஏன்னா அது இப்படி சுற்றிட்டு வந்து இங்கே முடிக்கும்பொழுது நம்ம விட்டுப்போம். அதனால் இப்படி முடிச்சுட்டு வரும்பொழுதும் இங்கேயும் சரி, இங்கே நம்ம இப்போ இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது ஒரு பிங்க்கில் ஒயர் இருக்குது, 3 பிங்க்கு கோக்கணும். ஒன்று, 2, 3. இப்போ டோட்டலாக 4 பிங்க் ஆகிடுச்சு. இந்த வந்த ஒயரை க்ரீன் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் வர்றதில் ரோவில் அந்த பிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு க்ரீனு, ஃபஸ்ட்டு க்ரீன், அதில் விட்டுக்கணும். பாருங்கள் எப்படி ஒயர் வந்திருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? 4 பிங்க் ஆச்சு. இந்த க்ரீனில் விட்டோம். இப்போ ஒரு க்ரீன் இருக்குது. எத்தனை க்ரீன் கோக்கணும்? 4 க்ரீன் கோத்தா போதும். 1, 2, 4. இப்போ மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த மஞ்சளில் கோக்கணும். இந்த இப்படி வருது இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த க்ரீன் பக்கத்தில் இருக்கிற மஞ்சள் ஒரு மணியில். இப்போ பாருங்கள், முதல்ல கோக்கும்போது இது மட்டும் கவர் ஆகிருந்தது இல்லையா, இப்போ அதுக்கு மேலே வர இந்த டைமண்ட் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது ஏற்கனவே ஒரு மஞ்சளில் இருக்குது. அப்போ எத்தனை மஞ்சள் கோக்கணும்? 5 மஞ்சள். 1, 2, 3, 4, 5. அடுத்தது 7 ரெட்டு. 1, 2, 4, 6, 7. இப்போது 8 வெள்ளை. 1, 2, 3,
4 5 6 7 8. இப்போ 6 வெள்ளை கோக்கணும். 1 2 3 4 5 6 வெள்ளை. இதில் ஒரு வெள்ளை இருக்குது, இதில் கோக்க போகிறோம். அதனால் 8 வெள்ளை கணக்கு வரும். இப்போது 7 ரெட்டுக்கு பதில் எத்தனை ரெட்டு கோக்கணும்? 6 ரெட்டு கோக்கணும். 1 3 4 6. இப்போ இந்த கொத்திருக்கிறதுலேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ கிட்ட இருக்கிற ரெட்டில் கோக்கணும். இப்போ 6 மஞ்சள். 1 2 3 4 6. அடுத்தது 5 பச்சை. 4 பிங்க். இப்போது 2 ப்ரௌன் மட்டும்தான் கோக்கணும். ஸோ இந்த எம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற இந்த முதல் ப்ரௌனில் வெட்டுக்கணும். இப்போ 3 ப்ரௌன் கணக்கு வந்துடும். இப்போது எவ்வளோ பெருசு எடுத்தாலும் ஒயர் கொஞ்சம் எப்படி ஜாயின் பண்ணணுமா, ஆனால் எப்போவுமே ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரவுண்டில் நடுவிலலாம் ஜாயின் பண்ணாதீங்க, முடிச்சாதீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒயர் இவ்வளோ தான் இருக்குது. எப்பவும் போல் இந்த ஒரு ப்ரௌனில் விட்டுட்டு 2 வெள்ளைக்கு பதில் 1 வெள்ளையில் விடலாம். ஒரு வெள்ளையில் விடுங்க. இன்னும் ஒரு 6 அல்லது 7 அடிக்கு ஒயர் அந்த நான் சொன்ன அந்த 60ஆம் நம்பர் ஒயரில் அந்த ஒயரை ஃபுல்லாக மெதுவாக பிரித்து சரி சமமாக 2ஆக எடுத்திங்களன்னா ஒரு கோலம் போடலாமா. இது
புரியுதுங்களா? இப்போ இன்னும் ஒரு 5 6 7 அடி 6 7 அடி எடுத்துக்கிடுங்க. என்ன இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க புது ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் எதிர்பக்கம் இப்படி விடுங்க. அந்த ஒயர் இருக்கிற சைடே. இப்போ புரியுதுங்களா நான் எப்படி முடி போடுறேன்னு? அந்த எப்பவும் போல் 2 மணியில் வெள்ளையில் கோத்தி இப்படி போட்டுட்டு வரணும். அதுக்கு பதில் நான் ஒரு மணியில் கோத்தேன். புதுசாக எடுத்துருக்கிற ஒயரை இந்த 2வது மணிக்குள்ளே அந்த ஒயர் இருக்கிற பக்கமாக விட்டு எடுத்துருக்குறேன். ஓகேங்களா? புரியுது பாருங்கள். இப்போ புது ஒயர் எடுத்துருக்குன்னா இந்த ஒயர் என்ன பண்ணுவோம், எப்போவும் இந்த மணிலையும் விட்டு இப்படி போட்டுட்டு வருவோம். அதுக்கு பதில் நான் ஒரு மணியில் விட்டு நிறுத்திட்டேன். இந்த புதுசாக எடுத்துருக்கிற ஒயரை இந்த 2வது மணியில் இப்படி விடுறேன். முதல் முடியை போட்டு 2 முடி போட்டு 3வது முடியை கொஞ்சம், ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் லூஸ் ஆகும். இழுக்க இழுக்க நம்ம முடி போட்டு இழுத்தோம்னா அந்த பக்கம் பெருசாக போயிட்டே இருக்கும், நமக்கு கோக்கிற பக்கம் சின்னதாகிடும். அதனால் ஒரு 2 மணி 2 முடிச்சு நல்லா முதல்ல ஒரு முடிச்சை கொஞ்சம் போட்டுட்டதுக்கப்புறமா அடுத்த 2 முடிச்சை கொஞ்சம் நல்லா டைட்டாக போடுங்க. ஏன்னா முதல் முடிச்சை இழுத்து போட்டிங்கன்னா இந்த ஒயர் இழுத்துக்கிட்டு வந்துடும். அப்புறமா கடைசியில் இந்த ஒயரெல்லாம் இந்த மணிக்குள்ளேயே விட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை 2 மணியில் அந்த ஒயர் வந்துருச்சுங்களா, அந்த முடிச்சு மறைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ஒயரை ஆஸ் யூஷுவல் இந்த 2 மணியில் கோத்துட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ மூணு ப்ரௌனு இப்போ இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இப்போ கொண்டு வந்தோம் இல்லையா, இப்படி இந்த பக்கமாக கொண்டு வந்து தானே இப்போ இந்த ஒரு ப்ரௌனில் விட்டு இந்த 2 அதில் வர இந்த ஒரு பிங்க்கில் ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிங்க்கில் ஒயரை விடணும். பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போது இங்கே 2 வந்திருக்குது, இங்கே 2 வந்திருக்குது. அதே போல் இங்கே வரணும் 2 டைமண்ட், ப்ரௌனும் பிங்க்கும் கலந்த டைமண்ட். இப்போது நம்ம 3 பிங்க்கு கோத்தா போதும். ஒயர் மட்டும் சிக்காகாத பார்த்து கொத்துக்குங்கம்மா. ஓகேங்களா? 1 2 3. இப்போ இந்த பிங்க்கு, இந்த பிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீனு, ஒரு க்ரீனில் ஓகேவா?
இப்போ ஒரு க்ரீனில் ஒயர் இருக்குது. எத்தனை க்ரீன் கோக்கணும்? 4 க்ரீன் கோக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 பிங்க் வி இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லோவில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு மணியில். இப்போ எப்பவும் போல் ஒரு மஞ்சளில் இருக்குது, இன்னும் 5 மஞ்சள் மணி கோக்கணும். 1 2 3 4 5 6 மஞ்சள் ஆயிடுச்சா? 7 ரெட்டு கோக்கணும். 1 2 5 6 7 அப்புறம் 8 வெள்ளை மணி. 1 2 3 4 5 6 7 8 ஒரு ரெட்டு, 6 வெள்ளை. 1 2 3 6 இந்த வேலை இப்போ 7 மணிக்கு பதில் 6 சிவப்பு மணி கோக்கணும்.
இந்த வெள்ளை மணியில் விட்டுருக்கிறதுக்கு பக்கத்தில் இப்படி வருதில்ல, இந்த எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட்டில் வயர் விடணும். இப்போ எப்பவும் போல் 6 மஞ்சள், 5 பச்சை, 4 பிங்க்கு. 1 ப்ரௌன் மட்டும் 2 ப்ரௌனை கோக்கணும். இந்த இப்போ அடுத்த 2 வெள்ளையில் வயரை விடணும். இப்போ 3 ப்ரௌனு. விட்டுட்டு இந்த பிங்க்கில் விடணும். ஒரு பிங்க்கில் ஒயர் இருக்குது, 3 பிங்க்கு கோக்கணும். இந்த க்ரீனில் கோக்கணும்.
ஒரு க்ரீனில் ஒயர் இருக்குது, 4 க்ரீன் கோக்கணும். இந்த எல்லோ, இந்த க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா எல்லோ, இப்போ எப்பவும் போல் ஒரு எல்லோவில் இருக்குது ஒயரு, அதனால் 5 எல்லோ கோக்கணும். அஞ்சு. இப்போது ஏற்கனவே ஒன்று இருக்குது, 6 எல்லோ ஆகிடும். 7 ரெட்டு கோக்கணும். எட்டு வெள்ளை. இப்போது 6 வெள்ளை மட்டும் கோக்கணும். இப்போ இங்கே இருக்க இந்த ஒரு வெள்ளையில் ஒயரை விடணும். இப்போ 6 ரெட்டு மணி மட்டும் கோக்கணும். இதோ இப்படி வந்துருக்குது இல்லையா, இந்த ரெட்டில் கொத்துக்கணும். ஒரு எல்லோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில்.
இப்போ 6 மஞ்சள் மணி. ஒன்று, 2, 5 பச்சை. இப்போ பாருங்கம்மா, 5 பச்சை கோத்துட்டு நம்ம இதுக்கு முன்னே 4 பிங்க்கு கோத்துட்டு ப்ரௌனை மட்டும்தான் 2 கோப்போம் இல்லையா. இப்போ அப்படி இல்லை, இந்த லைன் முடிக்க போகிறது இல்லையா, அதனால் 3 பிங்க்கு மட்டும்தான் கோக்கணும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இப்படி வரும், இங்கெல்லாம் நம்ம விட்டு எடுக்கும். அந்த லைனை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் இந்த பிங்க்குக்கு வருவோம். இப்போ 3 பிங்க்குக்கு கோத்தா போதும் மணி. 3 பிங்க் மணி கோத்துட்டு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதில் இந்த பிங்க்கில் இப்போ 2 ப்ரௌன். எப்பவும் போல் 2 ப்ரௌனை கோத்து இப்படி இங்கே தானே ஒயர் வந்திருக்குது, இப்படி போகுது இல்லையா, இந்த ஒரு ப்ரௌனில் ரவுண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரௌனில் கோக்கணும். இந்த ஒயரை இந்த 2 மணிலையும் விடணும். அடுத்த 2 மணிலையும் விட்டுக்கணும் நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கு. ஓகேவா? இது 3 ரவுண்டு முடிச்சிருக்கிற ஷேப்புமா. பார்த்துக்கோங்க என்னென்ன வந்திருக்குது. இப்போ எம் மாதிரி இருந்தது, இப்படி 3 வந்திருக்கும். அந்த முதல்ல போட்ட ப்ரௌனு 3 வி மாதிரி வரும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிங்க்கு வந்து 2 வி வந்திருக்கும். அதுக்கு மேலே அந்த க்ரீன் வந்து ஒரு டைமண்ட், அப்படியே பிங்க்கும் க்ரீனும் சேர்ந்தா போல் ஒவ்வொரு டைமண்ட் ஆயிருக்கும். இதுதான் 3வது ரவுண்டினுடைய ஷேப்பு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணியை கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌனுக்கும் இந்த ப்ரௌனுக்கும் நடுவில் 2 4 வெள்ளை, அதாவது இன்னும் 2 ரவுண்டு வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 மணியாக தான் நம்ம கோத்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது ஈக்குவலாக எல்லா இடத்துக்கும் இருக்குதான்னு பாருங்கள். இந்த ப்ரௌனுக்கும் இந்த ப்ரௌனுக்கும் நடுவில் 2 4 மணி இருக்கும். இந்த ப்ரௌனுக்கும் நடுவில் 2 4 மணி வரணும். ஓகேங்களா? அதே போல் இது 2 4 அது முடி போட்டு தொட்டது இதுவாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கணக்கு தப்பாமல் கரெக்டாக இருக்குன்றதுக்கு. இந்த ப்ரௌனுக்கு நடுவில் அப்போ மொத்தம் 5 ரவுண்டு நம்ம போடுவோம். 3 ரவுண்டு முடிச்சிருக்கிறோம். இந்த 2 மணி இப்போ கோத்துருக்கமே, இதே போல் இப்படி இன்னொரு இது வரும். அடுத்தது அடுத்த 2 மணியில் ஸோ 5 வரும். இந்த இது எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 20 வரும். உள்ளே நம்ம 40 போட்டோமா ரவுண்டு மணி, அதில் 2 மணியாக கோத்துட்டு வர தொட்டு இது 20 வரும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. 12ன்னா இன்னும் ஒரு 4 வரும், அப்புறம் ஒரு 4 வரும் இந்த 2 ரவுண்டு போடும்பொழுதும். இதுதான் கோலத்தினுடைய ஷேப்பு. உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக இப்படியே ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் போடுறதும் இதே போலையே வருதா, எந்த இடத்துல
நம்ம மாற்றி ஏதாவது கோத்திருக்கோமான்றதை பார்த்தா நான் அதனால தான் உங்களுக்கு ஏன்னா இப்போ ஃபுல்லாக போட்டுட்டே நான் வந்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த வருது இங்கே எங்கே கோக்குறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இங்கே வரும்போது எப்படி போடணும், இங்கே வரும்போது எப்படி போடணுன்னு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது பொம்மைகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? நான் வேறு அடுத்ததெல்லாம் இன்னும் வேறு போட்டுக்கிட்டுருக்குறேன். அதெல்லாம் வரும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.